ராதே கிருஷ்ணா. பகவான் தன்னையே சரணடைஞ்ச தேவர்களுக்காக மோகினியா அவதரித்து அசுரர்கள் கிட்ட இருந்து அமுதத்தை பெற்று தேவர்களுக்கு கொடுத்ததை சுகமகர்ஷி சொல்ல கேட்டோம். மகர்ஷி மேலும் சொல்றார், பரீட்சித், இப்படி தானவர்களும் தைத்தியர்களும் அமுதத்தை அடையிறதுக்காக ரொம்பவும் முயற்சி பண்ணி திருப்பார்கடலை கடைஞ்சிருந்தாலும் பகவானை நம்பாம அசட்டை பண்ணினதால அமுதத்தை அடையிற பேரு அவங்களுக்கு கிட்டல. திருப்பார்கடலை கடைஞ்சு வெளிவந்த அமுதத்தை தன்னோட பக்தர்களான தேவர்களை பருகச் செய்த பகவான் அங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே தன்னோட வாகனமான கருடன் மேலே ஏறி போய் மறைஞ்சிட்டார். தங்களோட பகைவர்களான தேவர்களோட செழிப்பை பொறுக்க முடியாத அசுரர்கள் அவங்களோட போர் புரியறதுக்காக கைகளில் ஆயுதங்கள் ஏந்திக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அமுதம் மருந்தினதால பெற்ற பலமும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே அடைக்கலம் பற்றினதால திண்மையும் கொண்ட தேவகணங்கள் தாங்களும் கைகளில் அஸ்திர சஸ்திரங்கள் ஏந்தி அசுரர்களோட போர் புரியலானாங்க. திருப்பார்கடலோட கரையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில மயிர்கூச்செறியற பயங்கரமான பெரும் போர் நடந்தது. அதுதான் தேவாசுர போர்னு அழைக்கப்படுது. ரெண்டு தரப்பினருமே இயல்பாவே பகைவர்கள். அதனால ஒருத்தரை ஒருத்தர் நேரில் சந்திச்சதும் கோபம் பொங்க கத்தி, பானம் மற்றும் பலவித ஆயுதங்களால் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. அப்போ சங்கு, மிருதங்கம், டமாரம் முதலான வாத்தியங்கள் பெருத்த ஒலியோட முழங்கிச்சு. யானைகள் பிளிரிச்சு, குதிரைகள் கனைச்சது. தேர்களோட சக்கர ஒலியும் காலட்படையோட வீர முழக்கமும் பெருத்த சப்தத்தை கிளப்பிச்சு. தேர்ப்படைகள் தேர்ப்படைகளோடையும், காலாட்படைகள் காலாட்படைகளோடையும், குதிரைப்படைகள் குதிரைப்படைகளோடையும், யானைப்படைகள் யானைப்படைகளோடையும் மோதிச்சு. சிலர் ஒட்டகத்தின் மேலே ஏறிக்கிட்டும், சிலர் யானை மேலேயும், சிலர் கோவேறு கழுதை மேலேயும், இன்னும் சிலர் எருமை, மானினத்தைச் சேர்ந்த விலங்குகள், கரடி, புலி, சிங்கங்கள் மேலே ஏறியும் போர் புரிஞ்சாங்க. சிலர் கழுகு, கோட்டான், கொக்கு, பிணந்தின்னி கழுகு, பாசம் முதலான பறவைகள் மேலே ஏறிக்கிட்டும், பலர் திமிங்கலம், மீன், சரபம் முதலானவை மேலே ஏறியும் போரிட்டாங்க. இன்னும் சிலர் பெண்ணரிகள், பெருச்சாளிகள், ஓணான்கள், முயல்கள் மேலே ஏறிக்கிட்டும், வேறு சிலர் மனிதர்கள், ஆடுகள் மேலே ஏறிக்கிட்டும், பலர் அன்னப்பறவைகள் மேலேயும் காட்டுப்பன்றிகள் மேலேயும் ஏறிக்கிட்டு போர் புரிஞ்சாங்க. இப்படி நீரில் வாழறது, நிலத்தில் வாழறது, விண்வெளியில் பறக்கிறது மற்றும் பார்க்கறதுக்கே பயங்கரமான உடல் படைச்ச பிராணிகள் மேலே ஏறிக்கிட்டு போர் புரிஞ்சாங்க. அப்போ பல வண்ணக் கொடிகள், தூய்மையான வெண்குடைகள், காற்றில் அசைகிற மேல் உத்திரியங்கள், தலைப்பாகைகள், ஆபரணங்கள், சூரிய ஒளியையும் மிஞ்சிற பேரொளி கொண்ட ஆயுதங்கள் ஏந்திக்கிட்டு வீரர்கள் அணிவகுத்து நிற்கிற தேவாசுர படைகள் பார்க்கறதுக்கு நீர்வாழ் பிராணிகள் நிறைஞ்சு விளங்குற ரெண்டு பெரும் கடல்கள் மாதிரி இருந்துச்சு. தைத்தியர்களோட சேனைத்தலைவனான விரோச்சனன் மகன் பலிச்சக்கரவர்த்தி அசுர சிற்பியான மயனால நிர்மாணிக்கப்பட்ட விரும்பின இடத்துக்கு போகக்கூடிய வைகாயசம்ங்கிற சிறந்த ஒரு விமானத்தில் ஏறி போருக்கு வந்தான். அந்த விமானத்தில் போருக்கான அத்தனை தளவாடங்களும் நிரம்பி இருந்தது. அந்த விமானம் சில சமயம் கண்ணுக்கு புலனாகும், சில சமயம் கண்ணுக்கு புலப்படாமலேயே செல்லக்கூடியது. அந்த விமானம் எங்கே இருக்குன்னு மனசால கூட நினைக்க முடியாதுன்னா சொல்லிட முடியுமா என்ன? அவ்வளவு சிறப்பானது. இப்படி அற்புதமான ஒரு விமானத்தில் அசுர தானவ தலைவர்கள் சூழ்ந்து வர, வெண் சாமரங்கள் வீச, வெண்கொற்றக்குடையின் கீழே அமர்ந்துக்கிட்டு மலை உச்சியில் தோன்ற உதயச்சந்திரன் மாதிரி தோன்றினான் பலி.
நமுச்சி, சம்பரன், பாணன், தாரகன், சும்பன், நிசும்பன், ஜம்பன், மயன், காலகேயன் மற்றும் நிவாத கவச்சர்கள் முதலான அசுர சேனை தலைவர்கள் எல்லாருமே அவங்கவங்க விமானங்களில் அமர்ந்துக்கிட்டு பலியோட நாலா பக்கமும் சூழ்ந்து வந்தாங்க. இவங்க பல முறை தேவர்களை போர் முனையில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்க மிகுந்த உற்சாகத்தோட சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிக்கிட்டு பெருத்த ஒலியை ஒலிக்கிற சங்குகளை ஊதினாங்க. தங்களோட பலத்தால் செருக்குற்றிருக்கிற தன்னோட பகைவர்களை பார்த்த இந்திரன் மிக்க சினத்தோட எண் திசை யானைகளில் ஒன்றான ஐராவதத்தின் மேலே ஏறி அங்கே வந்தான். வாயு, அக்னி, வருணன் முதலான திக்பாலகர்களும் மற்ற தேவர்களும் அவங்கவங்களோட கொடிகள், ஆயுதங்கள், வாகனங்களோட நாலா பக்கமும் இந்திரனை சூழ்ந்து வந்தாங்க. தேவர்களும் அசுரர்களும் ஒருத்தரை ஒருத்தர் எதிர்கொண்டு துவந்த போர் செய்யலானாங்க. சிலர் முன்னேறி எதிர்வந்து பேர் சொல்லி அழைச்சு உயிரையே மயக்கிற மாதிரியான வசை சொற்கள் சொல்லிக்கிட்டே போர் புரிஞ்சாங்க. பலியும் இந்திரனும் போர் புரிஞ்சாங்க. முருகன் தாரகாசுரனோடையும், வருணன் ஹேதிங்கிற அசுரனோடையும், மித்ரதேவன் பிரஹேத்தியோடையும் போர் புரிஞ்சாங்க. யமதர்மராஜன் காலநாபனோடையும், விஸ்வகர்மா மயனோடையும், சம்பராசுரன் துவஷ்டாவோடையும், விரோச்சனன் சவிதாவோடையும் போர் புரிஞ்சாங்க. அஸ்வினி தேவர்கள் விஷபர்வாவோடையும், சூரியன் பலியோட பிள்ளைகளான பாணன் முதலான 100 அசுரர்களோடையும் போர் புரிஞ்சாங்க. அந்த மாதிரி சந்திரன் ராகுவோடையும், வாயுதேவன் புலோமாவோடையும் போர் புரிஞ்சாங்க. தேவி பத்ரகாளி சும்பன், நிசும்பனோட போர் புரிஞ்சாங்க. பகவான் பரமசிவன் ஜம்பராசுரனோடையும், அக்னிதேவன் மகிஷாசுரனோடையும், பிரம்மதேவரோட புதல்வரான அகஸ்தியர் வாதாபி இல்வலனோட போர் புரிஞ்சாங்க. சுக்ராச்சாரியார் ப்ரஹஸ்பதியோடையும், நரகாசுரன் சனைஸ்சரனோடையும், துர்மர்ஷன் காமதேவனோடையும் போர் புரிஞ்சாங்க. மருத்கணங்கள் நிவாத கவச்சர்களோடையும், அஷ்டவசுக்கள் காலகேயர்களோடையும், விஸ்வே தேவர்கள் பௌலோமர்களோடையும், ஏகாதச ருத்ரர்கள் குரோதவச்சர்களோடையும் போர் புரிஞ்சாங்க. இந்த துவந்த போரில் அசுரர்களும் தேவர்களும் ஒருத்தரை ஒருத்தர் அம்பு, கத்தி, சக்கரம், கதை, கொள்ளிக்கட்டை, கோடாலி, பிந்திபாலம் முதலான ஆயுதங்களால் பகைவர்களோட தலைகளை வெட்டி சாய்ச்சாங்க. அப்போ யானைகள், குதிரைகள், தேர்கள், வாகனங்கள் எல்லாம் சின்ன பின்னமாகிடுச்சு. சிலரோட கைகள், தொடைகள், கழுத்துகள், கால்கள் எல்லாம் வெட்டப்பட்டுச்சு. சிலரோட கொடிகள், விற்கள், கவச்சங்கள், அணிகலன்கள் எல்லாம் பொடி பொடியாகிச்சு. படைகளோட காலடி வைப்பு, தெற்சக்கரங்களோட ஓட்டம் இவற்றால் பூமியே பொடியாகிச்சு. அப்போ போர்க்களத்தில் எழும்பின பயங்கரமான புழுதிகள் 8 திசைகளையும், ஆகாயத்தையும், சூரியனையும் மறைச்சது. ஆனால் அதே நேரத்தில் அறுபட்ட உடல்களில் இருந்து பெருகின இரத்த வெள்ளம் பூமியை நினைச்சதுனால கிளம்பின புழுதிகள் அடங்கி போயிடுச்சு. அந்த போர்க்களமே அறுபட்ட தலைகள் நிரம்பினதாக காட்சியளிச்சது. கீழே விழுந்து கிடந்த தலைகளோட கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது. சில தலைகள் உதடுகளை கடிச்சா மாதிரி இருந்தது. நகைகள் அணிஞ்சு ஆயுதம் ஏந்தின அறுபட்ட நீண்ட கைகள் ஒரு பக்கம், பருத்து உருண்டு திரண்ட துதிக்கை மாதிரியான தொடைகள் ஒரு பக்கம். இப்படி அந்த போர்க்களமே பயங்கரமாக காட்சியளிச்சது. சில தலையறுபட்ட முண்டங்கள் கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி எதிர்த்தரப்பு வீரர்களை நோக்கி ஓடி வந்து விழுந்துச்சு. பலிச்சக்கரவர்த்தி 10 பாணங்களால் இந்திரனையும், 3 பாணங்களால் அவனோட வாகனமான ஐராவதத்தையும், 4 பாணங்களால் அந்த ஐராவதத்தோட நாலா பக்கமும் உள்ள காவலாட்களையும், 1 பாணத்தால் யானைப்பாகனையும் மடித்தான். அதுக்குள்ளேயே இந்திரன் வெகு வேகமாக தன்னை நோக்கி வர்ற அந்த அம்புகளை அதே எண்ணிக்கையுள்ள பல்லங்கிற அம்புகளால் சிரிச்சுக்கிட்டே வெட்டி வீழ்த்தினான். இந்திரனோட இந்த புகழத்தக்க மகா வேகத்தை பார்த்து பொறுக்க முடியாத பலிக்கு மேலும் சினமாகிடுச்சு. கொள்ளிக்கட்டை மாதிரி கனல் உமிழற ஒரு பெரிய சக்தி ஆயுதத்தை எடுத்தான். ஆனால்
அதை பிரயோகிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திரன் அதை துண்டிச்சிட்டான். இதுக்கப்புறம் மகாபலி முறையே சூலம், பிராசம், தோமரம், சக்தி முதலான ஆயுதங்களை கையில் எடுக்க பேராற்றல் படைத்த இந்திரன் அது அத்தனையுமே ஒவ்வொன்றா துண்டிச்சிட்டான். இந்திரனோட திறனை பார்த்து பயந்து போன பலி தன்னை மறைச்சிக்கிட்டு அசுர மாயையை தோற்றுவிச்சான். அதனால தேவர்கள் படைக்கு மேல திடீர்னு ஒரு பெரிய மலை தோன்றிச்சு. அந்த மலையில தோன்றின காட்டுத்தீயால கொளுத்தப்பட்ட பெரிய பெரிய மரங்களும் கூர்மையான பாறைகளும் தேவர் படை மேல விழுந்துச்சு. அதனால தேவர் படைகள் பொடி பொடியாயிடுச்சு. அந்த மலையில இருந்து உயிர் குடிக்கிற பெரிய பாம்புகளும் தேள்களும் சிங்கம், புலி, பன்றிகளும் தோன்றி தேவர் படைகளை சிதறடிச்சது. மேலும் கைகளில் சூலங்கள் ஏந்தி வெட்டு குத்துன்னு சொல்லிக்கிட்டு நூற்றுக்கணக்கான அரக்கிகளும் மரக்கர்களும் தோன்றினாங்க. அதுக்கப்புறம் சில நொடிகள்லையே விண்வெளியில இடியோடு கூடின இருள் அடர்ந்த பெருத்த மேகங்கள் தோன்றி ஒன்றுக்கொன்று மோதிக்கிச்சு. இதனால பெருத்த ஒளி தோன்றிச்சு, மின்னல்கள் தோன்றிச்சு. புயற்காற்று வீச மேகங்கள் அலைக்கழிக்கப்பட்டு நெருப்பு மழை பொழிஞ்சது. அசுர மன்னன் பலி ஊழித்தீ மாதிரி பெரியதொரு தீயை தோற்றுவிச்சான். கொடூரமான அந்த நெருப்பு காற்றின் உதவியால மேலும் பெருகி தேவர்கள் படையை கொளுத்தி அழிக்க ஆரம்பிச்சது. இதுக்குள்ள ஊழிக்காற்று மாதிரியான பெரும் காற்றினால பெருங்கடல்ல பயங்கரமான பெரிய அலைகளும் சுழல்களும் தோன்றி கரைகளை கடந்து தேவர் படைகளை நாலா பக்கமும் சுற்றி வளைச்சிட்டது. இப்படி பயங்கர மாயாவிகளான அந்த அசுரர்கள் பெரும் மாயையை தோற்றுவிச்சு தாங்களும் அதில் மறைஞ்சிக்க நேருக்கு நேர் கண்களுக்கு தென்படாததுனால அவங்களை தாக்க முடியாம தவிச்சாங்க தேவர்கள். அந்த மாயையை எதிர்கொள்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிய முடியாம போக அகில லோகங்களையும் காத்தருளற பகவானை தியானிச்சாங்க. உடனே பகவான் அங்க வந்து தோன்றினார். அறையில மஞ்சள் பட்டாடை உடுத்தி திருமார்புள்ள திருமகளும் கௌஸ்துபமணியும் இளங்க, தலையில வைரமுடி தரிச்சு காதுகள்ல மகர குண்டலங்கள் அசைய 8 திருக்கரங்களேயும் 8 வகை ஆயுதங்கள் அணி செய்ய அன்றலர்ந்த செந்தாமரை மாதிரியான திருக்கண்கள் கருணை மழை பொழிய கருடனோட தோள் மேல துளிர் மாதிரியான மென்மையான தன்னோட திருவடிகளை வச்சுக்கிட்டு பகவான் தேவர்கள் கண் எதிரில் காட்சி கொடுத்தார். இப்படி பகவான் தோன்ற அவரோட திருவருளால அசுரர்களோட சூது நிரம்பின மாயை கனவுல தோன்றின பொருட்கள் கண் வெளிச்சதும் மறையற மாதிரி மறைஞ்சு போச்சு. பகவானை நினைச்சாலே எல்லா துன்பங்களும் நீங்கிடும். நேர்ல தோன்றினா கேட்கணுமா என்ன? பரீட்சை. போர் முனையில கருடாருடனான பகவானை பார்த்த காலநேமி சிங்கத்தின் மேல அமர்ந்துகிட்டே ஒரு பெரிய முத்தலை சூலத்தை சுழற்றி அவர் மேலே எரிஞ்சான். கருடனோட தலைமையில விழப்போன அந்த சூலத்தை விளையாட்டா கையில பற்றி அதை கொண்டே அதை வீசிய காலநேமியையும் அவனோட வாகனமான சிங்கத்தையும் கொன்று ஒழிச்சிட்டார் பகவான். பேராற்றல் படைச்ச மாலி சுமாலிங்கிற அசுரர்களோட தலையை தன்னோட சக்கரப்படையால கொய்து அழிச்சிட்டார். மால்யவான்கிற அசுரன் வலிமை மிக்க தன்னோட கதை கொண்டு பெரும் வேகத்தோட கருடனை தாக்க கர்ஜனை பண்ணிக்கிட்டே தாக்குற அந்த அசுரனோட தலையை தன்னோட சக்கராயுதத்தால வெட்டி வீழ்த்திட்டார் பகவான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.